Hello, I'm Jagan from Grow with Data. இந்த வீடியோல கிராக் SQL Interview in 50 கொஸ்டின் சீரிஸோட 34வது வீடியோ பார்க்க போறோம். இதோட டாபிக் வந்து அட்வான்ஸ் செலக்ட் அண்ட் ஜாயின்ஸ் ரிலேட்டட் டாபிக். ஸோ இதில் என்ன பண்ண போறோம்னா ஒரு டேபிள் கொடுத்து அதை எப்படி நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போறோம், எப்படி டேபிள்ஸ் ஜாயின் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த டேபிள் யூஸ் பண்ணக்கூடிய கோடை பார்க்கணும் அப்படின்னா நீங்க யூடியூப் சேனல்ல Grow with Data போயிட்டு பிளேலிஸ்ட் போனா நம்ம இப்போ வந்து கிராக் SQL Interview தமிழ்ல பார்த்துட்டு தமிழ் கிராக் SQL Interview 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட். இதில் இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணும்னா இங்கே கிராக் SQL Interview 50 கொஸ்டின்ஸ் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல ஒரு கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோல பேசக்கூடிய எல்லா சீக்குவலும் இருக்கும். கிரியேட் ஸ்டேட்மெண்ட், செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து இந்த கிட்டப் ஃபைல்ல இருக்கும். ஒரு வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் ஆகணும்னா இங்க ஒரு லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா Grow with Data வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேட்டா பார்க்கலாம், அதுக்கப்புறமா கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். ஸோ இந்த வீடியோல நமக்கு ப்ராடக்ட்ஸ் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ப்ராடக்ட் ஐடி இருக்கு, நியூ பிரைஸ், சேஞ்ச் டேட். இது என்னன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ப்ராடக்டோட பிரைஸை மாற்றும் போது ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் ஆகும். இப்போ ப்ராடக்ட் ஒன்னை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி அதோட பிரைஸ் வந்து $20. அடுத்த நாள் வந்து $30. அதுக்கு அடுத்த நாள் 16ஆம் தேதி வந்து $35. இப்போ யாராவது உங்கள்கிட்ட ப்ராடக்ட் ஒன்னோட பிரைஸ் அஸ் ஆஃப் ஏப்ரல் 16th என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ரெக்கார்டை நீங்க சொல்லலாம், $35 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே இதுல பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி $50 வச்சிருக்காங்க, அப்புறம் 17ஆம் தேதி $65 மாத்திருக்காங்க. அப்போ ஏப்ரல் 16ஆம் தேதி என்ன பிரைஸ் அப்படின்னா உங்களுக்கு $50 இருக்கும். ஸோ 14ல இருந்து 16 வரைக்கும் $50, 17ஆம் தேதியில இருந்து $65. ஸோ அந்த கணக்குல ஏப்ரல் 16ஆம் தேதி வந்து $50. ஆனா இப்ப ப்ராடக்ட் 3 பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி தான் அந்த ப்ராடக்டே இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி என்ன பிரைஸ்ன்னு கேட்டா எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ அத மாதிரி ரெக்கார்டுக்கு வந்து டிஃபால்ட்டா $10 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிளை கிரியேட் பண்ணுவோம். இதுல என்ன கணக்குன்னா முதல்ல ஒவ்வொரு ப்ராடக்டா பார்க்கணும். அதோட மேக்சிமம் டேட் அஸ் ஆஃப் ஏப்ரல் 14th 2024 ஏப்ரல் 16th. ஓகே, 2024. ஸோ அஸ் ஆஃப் 2024 ஏப்ரல் 16th அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படிதான் கேள்வி. அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல ஏப்ரல் 16th முன்னாடி இருக்கக்கூடிய சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுல வந்து ஏப்ரல் 16th ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ $35 ஈஸியா எடுத்துருவோம். இதுல வந்து 14ஆம் தேதி மாத்திருக்காங்க, அடுத்து 17ஆம் தேதி தான் மாத்தினாங்க. ஸோ 16ஆம் தேதி அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது அது ஸ்டில் $50 தான். 3 வந்து நமக்கு ஏப்ரல் 16th டேட்டே கிடையாது, இந்த என்ட்ரியே இல்லை, அதனால டிஃபால்ட் $10. ஓகே, ஸோ இந்த 3 லாஜிக் தான். ஸோ டிஃபால்ட் $10. இதை எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா ஏப்ரல் 14th முன்னாடி எந்த டேட்ல இந்த ப்ராடக்ட் வந்து பிரைஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறமா அதோட கரஸ்பாண்டிங் பிரைஸை எடுக்கணும். அதை எப்படி பண்றோம் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப். செலக்ட் ப்ராடக்ட் ஐடி மேக்ஸ் ஆஃப் நியூ பிரைஸ் as price from products. ஸோ இதுல என்ன ஆகுதுன்னா நம்ம ப்ராடக்ட் டேபிள் இருந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மேக்ஸிமம் பிரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். குரூப் பை ப்ராடக்ட் ஐடி. ஸோ இது வந்து ப்ராடக்ட்ஸ் டேபிள் ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். அதாவது கிரியேட் பண்ணிட்டோம், அதை டிசேபிள் பண்ணல, அதனால எரர் அடிக்குது. ஓகே, ஸோ நம்ம மேக்ஸிமம் ப்ரைஸ் எடுக்கிறோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். சாரி, மேக்ஸிமம் டேட் இல்லையா, சேஞ்ச் டேட் as சேஞ்ச் டேட். நம்ம ப்ரைஸ் எடுக்கிற டேட் எடுக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும்
கடைசியா எப்போ பிரைஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறத இது எடுக்கிறோம். ஆனா நமக்கு ஏப்ரல் 16th இருக்க டேட் தான் வேணும். அதனால where change date is less than or equal to April 16th. ஸோ இந்த ஃபில்டர் போட்ட உடனே ஏப்ரல் 16க்கு முன்னாடி எந்த டேட்ல அந்த ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 and 2க்கு வந்து டேட் இருக்கு. 14th வந்து ஃபார் ப்ராடக்ட் 2, 16th வந்து ப்ராடக்ட் 1 வந்துருச்சு. ஆனால் 3க்கு வந்து இல்லை. அதை வந்து நம்ம செகண்ட் கேஸாக ஹேண்டில் பண்ணலாம். முதல்ல இருக்கிற ரெக்கார்டுக்கு எப்படி ப்ரைஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வித் மேக்ஸிமம் சேஞ்ச் டேட் அப்படின்னு ஒரு சிடி டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எடுக்க போகிறோம். செலக்ட் ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் பி inner join the ct table max change date m. ஸோ அதை ரெண்டே கனெக்ட் பண்ணுறது வந்து ப்ராடக்ட் ஐடி m dot product id equal to p dot product id and the date இருக்கு இல்லையா, ஸோ மேக்ஸிமம் டேட் எப்போ சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதையும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ m dot change date equal to product dot change date. ஸோ அந்த பர்டிகுலர் டேட்ல என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத எடுக்க போறோம். p dot product id p dot new price as price. ஸோ ஃபர்ஸ்ட் அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி சேஞ்ச் என்ன அப்படிங்கிற டேட்டை பார்க்குறோம். ஸோ அந்த டேட்டை திரும்பவும் ப்ராடக்ட் டேபிளோட கனெக்ட் பண்ணிட்டு அந்த டேட்ல என்ன ப்ரைஸ் இருக்கு அப்படிங்கிற செக் பண்றோம். ஸோ ப்ராடக்ட் 1க்கு வந்து 35 சொன்னோம், ப்ராடக்ட் 2க்கு வந்து 50 வந்துருச்சு. ஓகே, இப்போ ரெண்டாவது கேஸ், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அன்னைக்கு அந்த டைம் பீரியட்ல ரெக்கார்டே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டா 10 கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வர்றது? ஸோ இதையும் ஒரு சிடி டேபிளா வச்சுக்கலாம். கமா மேட்சிங் ப்ராடக்ட்ஸ் மேட்சிங் ப்ராடக்ட்ஸுக்கு நான் ப்ரைஸ் எடுத்துட்டோம். இப்போ ரெக்கார்டு இல்லாத இதுக்கு என்ன பண்றது? ஃப்ரம் ப்ராடக்ட்ஸ் அதே ஜாயின் தான், இன்ஸ்டெட் ஆஃப் லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ண போறோம். இங்க இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அது இதுக்கு லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்றோம். லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணி அந்த மிஸ்ஸிங் ரெக்கார்டை எப்படி கண்டுபிடிப்போம்? where m dot product id is null. அப்படின்னா நமக்கு Pல இருக்க ப்ராடக்ட் இந்த மேக்ஸ் சேஞ்ச் டேட்ல இல்லாத ப்ராடக்ட்லாம் வந்துடும். ஸோ p dot product id. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா திரும்பவும் நமக்கு 1, 2 வந்துடும். ஏன்னா இப்போ p dot new change date இல்லையா, சேஞ்ச் டேட் கொடுத்தோம்னா இப்போ வர ரெக்கார்டு மற்ற என்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வந்து $135ங்கிறது கடைசியாக சேஞ்ச் ஆனது. ஆனால் மற்ற 2 ரெக்கார்டும் அந்த மேக்ஸிமம் டேட்டுக்கு மேட்ச் ஆகாது இல்லையா, இந்த கண்டிஷன், இந்த டேட் கண்டிஷன் வந்து மேட்ச் ஆகாது. அதனால மற்ற ரெக்கார்ட்லாம் வந்துடும். ஸோ நமக்கு 3 மட்டும்தான் வேணும். ஏன்னா மற்ற ரெக்கார்ட்லாம் வந்து மேக்ஸிமம் டேட் இருக்குது, ப்ரைஸை எடுத்துட்டோம் நம்ம. அப்போ நம்ம 3 மட்டும்தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இன்னொரு அடிஷனல் கண்டிஷன் அண்ட் p dot product id not in select product id from அந்த மேட்சிங் ப்ராடக்ட்ஸ்ல நம்ம ஏற்கனவே எடுத்த ப்ரைஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடுவோம். அப்போ 1 and 2 ஃபில்டர் ஆயிரும், 3 மட்டும் வரும். ஸோ 3க்கு வந்து டிஃபால்ட் டேட், நமக்கு சேஞ்ச் டேட் தேவையில்லை, 10 as price, டிஃபால்ட் ப்ரைஸை நம்ம அசைன் பண்றோம். ஸோ ப்ராடக்ட் அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து அந்த ரெக்கார்டு இல்லைன்னா டிஃபால்ட் 10 கொடுக்குறோம். அப்புறம் மேட்ச் ஆன ரெக்கார்டை
ஏற்கனவே நம்ம ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதை எப்படி கொண்டு வர்றது? திரும்ப யூனியன் ஆல் கொடுத்து select product ID price from அந்த matching CT table. அது வந்து 1 and 2 கொண்டு வந்துரும். ஸோ 1 and 2 வந்து மேட்சிங் ரெக்கார்டு இருக்கு, 3 வந்து இல்லை. ஸோ ரெண்டையும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணி நம்ம யூனியன் ஆல் கொடுத்தோம்னா நமக்கு கரஸ்பாண்டிங் ரெக்கார்டு வந்துடும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஓகே, நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும், வர பெருசா ஆப்ஷன் எதுவும் இல்லை. ஆனா மூணாவது வந்து ரெண்டாவது பண்ண அதே ஜாயின் தான், ஆனால் லெஃப்ட் ஜாயின் பண்ணி மிஸ்ஸிங் ரெக்கார்டு எடுக்கிறோம், திரும்ப யூனியன் ஆல் கொண்டு வரோம். ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ரிடண்டண்டா ஃபீல் ஆகுது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்த மேக்ஸிமம் சேஞ்ச் டேட் எடுக்கிறோம். ரெண்டாவது மேட்சிங் ரெக்கார்ட்ஸ்க்கெல்லாம் அந்த ப்ரைஸை எடுத்துட்டு வந்துடுறோம். ஓகே, அது வரைக்கும் எனக்கு வந்து பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. மூணாவது ஜாயின் தான் வந்து திரும்ப ஏதோ ரீஒர்க் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? ஸோ நமக்கு வந்து ப்ராடக்ட் டேபிள் இருக்கு இல்லையா, அதை வந்து செலக்ட் டிஸ்டிங்க்ட் ப்ராடக்ட் ஐடி ஃப்ரம் TCT ப்ராடக்ட்ஸ். ஸோ முதல்ல ப்ராடக்ட் டேபிளுக்கு எல்லா ப்ராடக்ட் ஐடி எடுத்து வரும். அதுக்கப்புறம் சிம்பிளா ஒரு லெஃப்ட் ஜாயின். லெஃப்ட் ஜாயின் வந்து இந்த மேட்சிங் இருக்கு இல்லையா, அந்த மேட்சிங் ரெக்கார்ட்ஸ்ல இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இதுல எடுத்து வந்துடுறோம். ஸோ மேட்சிங் ஆன் m டாட் ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு p டாட் ப்ராடக்ட் ஐடி. ஸோ ப்ராடக்ட் டேபிள் கூட எல்லா ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்து மேட்சிங் ரெக்கார்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத முதல் எடுத்து வரும். ஸோ இப்போ என்ன பண்றோம்னா p டாட் ப்ராடக்ட் ஐடி coalesce ஃபங்க்ஷன்ல மேட்சிங் ரெக்கார்ட்ல வந்து அந்த ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அதை ஒரு ப்ரைஸ் எடுத்துட்டு வா, இல்லைன்னா 10 எடுத்துட்டு வா. ஏன்னா 3ங்கிறது மேட்சிங் ரெக்கார்ட்ல இருக்காது இல்லையா. ஸோ லெஃப்ட் ஜாயின் கொடுக்கும்போது மேட்சிங் ரெக்கார்டு மேட்சிங் ப்ராடக்ட்ல இல்லாத ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா 0வா இருக்கும். ஸோ m டாட் ப்ரைஸ் 0வா இருக்கிறதுனால coalesce ஃபங்க்ஷன் வந்து 10 வந்து ஃபிக்ஸ் பண்ணும். பட் இதுல சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்கும். ஸோ இதுல நம்ம தேவையில்லாம ஒரு ஜாயினை கொடுத்து யூனியன் கொடுக்கறது பதிலாக ஒரு சின்ன கரெக்ஷன் தான், ஒரு coalesce ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மேட்சிங் ப்ராடக்ட்ல இல்லாததை வந்து 10ஆ ரீப்ளேஸ் பண்றோம். முந்தின ரெக்கார்ட்ல வந்து அதே ப்ராடக்ட் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஜாயின் எடுத்துட்டு யூனியன் பண்ணோம் இல்லையா, இந்த லெஃப்ட் ஜாயின் அண்ட் யூனியனை வந்து அப்படியே coalesce ஃபங்க்ஷன் வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் மேக்ஸிமம் சேஞ்சர் எடுத்துடுறோம், விச் இஸ் லெஸ் தேன் கொடுத்த த்ரெஷோல்ட் டேட். அதுக்கப்புறம் மேட்ச் ஆகிற ரெக்கார்டுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ் எடுத்துட்டு வரோம். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி திரும்பவும் இந்த ப்ராடக்ட் டேபிளுக்கு எல்லா ப்ராடக்ட் எடுத்து வந்து மேட்ச் ஆன ரெக்கார்டில் இருந்துச்சுன்னா அந்த ப்ரைஸ் எடுத்துட்டு வா, அப்படி இல்லைன்னா $10 டிஃபால்ட்டாக கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிடுறோம். ஸோ இந்த ரெண்டு சீக்வலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க. அதில் செகண்ட் சீக்வல் தான் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தோணுது. ஸோ உங்களுக்கு எது கரெக்ட்னு தோணுதோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.